எம்மாயே நான் மாண்டியப்ப கொண்டேம்மாயே. மாண்டியப்ப கொண்டா? நான் தான் மாண்டியப்ப பண்றேன். அண்ணன் பேர் செல்லத்தான பண்றேன். நாங்க பாச்சவ நாட்டுல இருக்கோம்ல, பாச்சவ நாடு. நான் என்ன சொல்றேன்? இப்ப நாக்க பாக்குறேன். செவந்துக்கிச்சா செவத்து என்ன மானகட்டம் உண்ட. நான் என்ன கதைக்கு வந்திருக்கிறேன்? கொசு விட்டு இப்படி ஆட்டுறது இப்படிங்கிறது பேசுறானா போய் பேச மாட்டேன். நல்லா படத்துல வந்து பேரு தான் கரெக்ட். இன்னைக்கு நேரத்துல மரத்துக்கு பேரு பறந்து பண்ணான. ஆமா எப்படி அவட்ட குறுக்கிற கப்பில் யாராவது தொலைச்சி புரிஞ்சுதா போய் பேச மாட்டேன். கொல்லிமலை வாத்தியார் அவர் பேரு என்ன? சம்புகு வாத்தியாரு. போய் பேச மாட்டேனாயா. 110 வயசு எனக்கு. அவங்க அம்மா ஒருத்தர சம்புகு வாத்தியாரு, அவங்க அம்மா ஒருத்தர குறுக்க தலை திரும்பிக்குச்சு. விளக்கனை விட்டு புடிச்சு இழுத்து வெளியே போட்டேன். அம்மா 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 கத்துனாரு. இப்ப நீங்க கொல்லிமலைக்கு பெரிய வாத்தியார் ஆயிட்டாரு. போய் பேச மாட்டேன். கொல்லிமலை வாத்தியாருக்கு பெருசா பார்த்துருக்குற கெட்ட உண்டு. கொண்டைய பாரு சிட்டு பறவைக்கா மாதிரி மேலேயும் ஆடு. ரூட்டு வண்டி இருந்து பார்த்தா தெரியும். ஊர் சனத்துக்கே பிஸ்கட்டு பண்டு போன கேட்டு பிஸ்கட் இல்ல ஊருக்கே பிஸ்கட் கொடுத்துட்டாரு. நான் நந்தகுமார் ஆச்சு பாவம் என் மேலத்தான் ஆச்சேன். 2-3 நாளா வரல எனக்கு நந்தகுமார் மேல பொக்கு பொக்குன்னு தூங்கும்போது கனவுல வந்து இருக்கிறாப்பே தெரியுது. ஆமா ஆமா நேத்து மாம்பழக்காரன் இல்ல. ஆமா மாம்பழக்காரன் அவரை அதுக்கு மேல சும்மா எவ்வளவுதான் இருந்தாலும் எங்கெங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறாரு என்னை போன் போட்டு. அவர் எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் மரியாதையா சாமி எங்கெங்க இருக்கிறீங்கன்னு தான் கேட்பாரு. அப்பா பேராண்டி எந்த தசை எதுக்கு அம்மா கேட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த காதை வந்து இந்த காதை சொல்லு சொல்லு. சும்மா இந்த ஊர் சனப்பட வரும்போதே நீ மட்டும் கிச்சனு போட்டுக்கிறாங்க. கேரட்டுக்கு மட்டும் சாவனால மேட்சாலும் மேட்சா பாட்டாத மாச்ச இல்லாட்டி கலாமன்னு இழுத்துக்கிட்டு போவோம். கொச்சு போட்டுக்கிட்டே நல்லா போட்டுக்கு இருக்குதா அவரை மேய்ச்சல் சந்தையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்பா தம்பி பேராண்டி என்ன காரணம் சொல்லு பாக்க. பாச்சூர் நாட்டுல 12 பேரு. பாச்சூர் நாடு 12 பேரு. உன்னுடைய இருக்க பங்காளி வம்சா. தானமலை தாம்பரம் இருக்கிறான்ல, தாம்பரம் உன்னுடையா? யாரும் இந்த ஊர் சனத்துல தானமலை தாம்பரம் தருமமலை பத்திரி முழுவாம இருக்குன்னு பேசிக்கிட்டாங்க. தாம்பரம் 10 மாசம் ஊத்துநாடு கோம்பையில வந்து 10 பந்தல முழுவாம இருக்கிறோம். பெரிய ஊரா இருக்குது. ஐயோ ஐயோ நீ வந்து நான் புள்ள போய் பார்க்குவேன். இச்சி தெரிக்குது புட்டுவாளி முண்டை. பல்லு போன பேசுங்க. பல்லு போனதுக்கு போன பேசுவா எச்சி பறக்கும். அதுக்காக நானா பண்ணேன். மத்தான போட்டா பாத்தியர் கொல்லிமலாத்தியர் வந்த நானையா பாத்தியர் வரும் பார்க்க நான் பாட்டு பொண்ணு காத்துக்கிட்டே இருந்தா அவருக்கு போயிட்டாரு. ஒன்னாட்டதான் ஊருக்கு இருக்கு. நல்லா இருக்கு ஊரு. எம்மாயே சொல்லுங்க. உன்னுடைய வந்து தாம்பரைக்கு பிள்ளை பெருமாட்ட கூப்பிட வருவியா? உன்னுடைய முன்னாடிக்கு தாம்பரைக்கு பிள்ளை பெருமாட்ட போனீங்கன்னா பொன்னாபுரம் தான் பூமிக்கு போறவங்க புழைச்சுக்கிட்டு. கதை பாக்குறது பெருசா கதையை கவனமா கேட்கணும். பொன்னாபுரம் தான் பூமிக்கு போறவங்க புழைச்சுக்கிட்டு. ஐயோ இந்த ஆம்பளை பையனா பிறந்துட்டானா யாருக்கும் தெரியாம ஊட்டி அறுத்து புளியில போட்டு மூடிவிடும். ஐயோ ஐயோ படம் மானக்கட்டம். உலகத்தை வந்து சொத்து சுகம் பெருசா இல்ல. மக்கள் செல்வம் தான் பெருஞ்செல்வம். பெறப்புல பெறப்புல அங்க நின்று அந்த பாரு 4 பிள்ளைங்க போன்னு சொல்லுவாங்க. இவன் பேச்சு அவன் தாம்பரைக்கு பங்காளி பாரு என்ன பேசுறாங்க பாரு. தாம்பரைக்கு பிள்ளை போய் பார்க்க போனா பொண்ணா பிறந்தா பூமிக்கு பரமானமா பொம்பளை பிள்ளைய பிறந்தா. ஆம்பளை பைய பிறந்தானு தொப்புருக்கு சோறிக்க தீராத்து குறியில போட்டு முடைச்சு. இந்த பாவத்தை போய் எவத்துக்கு மானக்கட்டு. நான் வந்து மின்னைய முடிச்சு நான் முட்டி பிடி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு மனுஷாலி மட்டும் துண்டு போட்டு வந்து அந்த பாவத்தை கொண்டு எங்க கழுவுவீங்கிறான்.
நான் வேலை இல்லாம வந்துருக்கேனாடி அந்தாயா பாவம் அந்தாயா காலத்தை ஒடிச்சு விட்டுறாத. நான் என்னடா பண்ணட்டு நீ ஒப்பா வைடி பேச்சுறேன் போல சனம் சனமான சனம் வண்டியும் காரும் போல பேரு பேச்சுறேன் ஒரு பிள்ளை பேர் பார்க்கணும் பங்காளிங்க ஆயா பொய் சொல்லாதீங்க. ஒரு சாமி காரத்துல பங்காளி மாதிரி கெடுக்கணுமே பங்காளி அவனுக்கு சொரானு பாரு தாம்பர கவடத்தை தாம்பர குறுக்கட்ட புண்ணுடையா புண்ணுடையா போட்டாடிக்கு பிள்ளை பேர் பார்க்க போனா தொப்புளுக்கு சுருக்கித்திர அறுத்து பயனா பிறந்தா குறி அறுத்து போட்டு மூடி கழுத்து அறுத்து பொம்பளை பிள்ளைய பிறந்த பூமிக்கு பிறந்த நிமிஷ நேரத்துல வந்து கண்ணை அடிச்சா கொலை பண்ண அடிச்சா. இன்னைக்கு பொறுத்தவரைக்கு வெளியாருங்க வெளியூருங்க இந்த ஊர் சனமும் நிறைய வந்துட்டாங்க. வெளியூர் சனமும் நிறைய வண்டி வந்து குமிஞ்சிருச்சு. பக்கத்துல குஞ்சிருக்கிறாரு யாரு குஞ்சாமலத்து தர்மகர்த்தா மாரிமுக தர்மகர்த்தானே வேட்டிய வகுத்து ஏறி கட்டுனா தாங்க மாட்டேன். அப்பா தாண்டி இந்த ஊரு கட்டுக்காவலே எங்களோட கட்டுக்காவல இருக்குது. அது மாதிரி செய்ய தவறனால் விடுகிற துளக்கூட குடிசைக்கு நெருப்பு வச்சு ஊட்டி அறுத்து விடுவோமா? அப்பா தாண்டி நீ சொன்ன மாதிரி செஞ்சு வரண்டா. யாருக்கும் தெரியக்கூடாது. சத்தம் வந்து வெளியே ரீகாச்சு விடியத்துல ஓங்கவே நான் பிடிச்சிருவேன். இன்னைக்கு நீங்க போறீங்க வீரப்பூர் மாசில எவரே கடா போய் நம்ம சாப்பிட்டு வரோம் கறியை தின்ட்டு வரோம். ஆமா பொன்னி நாட்டுற பாரு மரத்துக்கு குப்பாய் கறி முன்னாடி நிக்கும் அப்படி கருகருவா வச்சாக்குற இதெல்லாம் நடந்து ரொம்பங்க. எங்க பாட்டையும் தலைக்கட்டு முடிச்சு அப்பையும் தலைக்கட்டு முடிச்சு எங்க தலைக்கட்டு 4வது எங்க மகனுங்க தலைக்கட்டு இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. ஆமா அது மாதிரி ஆயா இந்த பார்த்தா மரத்துக்கு குப்பாய் கறி எப்பா பாஞ்சு போன செஞ்சிருந்தா யாருக்கும் சொல்லிப்படாது. அது மாதிரி செஞ்சுட்டீங்கன்னா இந்த ஓட்டல கடையை உன் பேருக்கு எழுதி வைக்க வேண்டிய பேச்சு நம்ம கேரக்டர் மேட்ச் என்ன ஏத்த உனக்கு அண்ணன் இந்த ஓட்டல கடையே மாவு மில்லையும் உன் பேருக்கு எழுதி வைக்கிறேன். சத்தியமான சம்மன் அந்த அண்ணன் எனக்கு மாவு முள்ளு எழுதி வச்சுட்டாருன்னு எனக்கு கொள்ளையில் நான் பாட்டு ஒரு பக்கம் மாவு அடிக்கிட்டு கிடக்கு. அவரை நம்பி மாவு மில்லுக்கு போனீங்கன்னா மாவு ஆட்ட மாட்டார் ஒன்னே முடிச்சு ஆட்டி விட்டுருவாரு. எப்படி எனக்கு ஆனாச்சி எடுத்துட்டு வராது பாரு கிழவிக்கு. அவருனா அண்ணா சாங்கியம் கட்டார். அவருக்கு தாம்பரைக்கு சந்தனம் சாம்பிராயத்தோட செய்வார். இப்ப பங்காளி மாறு பொண்டாட்டி கூப்பிட்டு கட்டு சோறு என்னமா கிட்ட சொல்றாரு. அப்ப பங்காளி மாறு அண்ணன் 12 பேரும் கூடி பேசி ஏடா தம்பி நம்ம கட்டிச்சோறு கிண்டி தாம்பரை வளையாம நடத்துனேன். பிள்ளையும் கிள்ளி விடுக்கணும் தொட்டியை ஆடி விடுக்கணும். உங்க வீட்டுக்கு கூப்பிட அப்பதான் பங்காளி மரலாக அந்த மருத்துவ சொல்லிவிட்டு இதானைக்கு நேரமாக சொன்னா இதானை வளையாப்பா செய்யணும். அது மாதிரி கிளவி சொன்ன மாதிரி செஞ்சுட்டா பங்காளி மாறு கூட்டத்துக்கு உருடையா கூட்டத்துக்கு பகை. பங்காளி மாதிரி தான் செஞ்சுட்டாங்க. நாட்டு மக்கள் பலவார பேசிடுவார். இதான் பிள்ளையும் கிள்ளி விட்டுக்காரு தொட்டி ஆடி விட்டுக்கிறார். அப்ப வளையாப்பா செய்யறவங்க தாம்பரைக்கு அப்போட பகையா இருக்குது. அவ பாச்சூர் நாட்டுல மனையமால அழைச்சு அடியா அயிலாண்டம் எங்க மாமோய் அத்தை மனை அருமலை எங்க நவா மாம மனை மாலவட்ட ஏம்புசா எதுக்கு பொண்டாட்டி கூப்பிட்டீங்க? ஊத்துறாரு கோவில தாரமல தாமரை வளையாப்பு செய்யணும். 7 கட்டிச்சோருக்கு தம்பி எங்க மாமோய் செத்த நானும் பொறுமையாரு. அந்த பங்காளி மாறு பாரு நல்லா கேட்டுக்குமா. பங்காளி மாறு வந்து மரத்துக்கு குப்பாய் கறிட்ட பொண்ணா பிறந்தா பூமிக்கு பரம்புனா ஆம்பளை பேரா பிறந்து குறதா அறுத்து குறியில முறை சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது பங்காளி பாண்டி எல்லாம் சேர்ந்து தாம்பரைக்கு ஒரு வளைகாப்ப நடத்தலாம்னு சொல்லி அந்த தானாமல்லம் தாமரைக்கு பங்காளியா மருகாவே பொன்னி நலம் சேர்த்து வரத்து வச்சம் சோதங்கரி கட்டி சோறு தாமரைக்கு அந்த மாங்காலம் தான் கட்டி சோறு தாமரைங்கண்டி பங்காளி வட்டமா பங்காளி வட்டம் மொத்தம் 9 வகை கட்டி சோறு. தேங்காய் சோறு மாங்காய் சோறு புளி சோறு தயிர் சோறு நெல்லிக்காய் சோறு எல்லாம் 9 வகை கட்டி சோறு கிண்டி ஏங்க மாமோய் கட்டி சோறு எடுத்துட்டு வாடி தாமரை வளையாப்பு செய்ய போனா இருமாமா வளையாப்பு கடை பூவுக்கு எல்லாம் தட்டு சோடிச்சு வளையாப்பு பூ வைக்கல தட்டுல ஒரு பூ காண மண்டையில பாரு தொங்கிட்டு இருக்குது 2 பக்கம் பூ. அப்ப பங்காளி மகளாக தாரமல
தாமரைக்கு ஆளில்லா பாவின்னு சொல்லி பங்காளிமார பெண்ணாட்டி 12 பேர்களும் 7 சோறுகளா கட்டி சோறா கிண்டி தாமரைக்கு ஒரு வளையாப்பு செஞ்சிருந்தோம். அப்பதான் இன்னைக்கு மருத்துவ மாதிரி சொல்லிட்டு பங்காளிமா நல்லவங்க மாறி இப்ப சீர்வரிசை எடுத்துட்டு பங்காளிமா வருகின்றார். சாமியா அத்தமணியா அருமலை எங்கனவா சொல்லுப்பா. எத்தனை பொறுமையா எந்த காரியத்தையும் பொம்பளைங்க தான் வளைகா போனா பொம்பளை தான் முன்னாடி போகணும். நான் விட்டு என் புருஷன் முன்ன போய் உட்காந்து அதை கண்டத்தை நம்ம பிடிக்காது. தெரியுமா 12 பிள்ளை பெத்தவ தெரியும். ஆமா எனக்கு இதே கொல்லிமலை வாத்தியார் சொன்னா இதுதான் எனக்கு வேலை பிள்ளை பெக்கிற வேலை தான். இவதான் 12 வருஷமா 12 பிள்ளை பெத்தேனா எங்க பாரு இங்க வா விட்டுறாங்க. அப்பாலாக 20 ரூபா வளையாப்புக்கு அம்பு காணி கொடுத்திருக்கின்றார். தாயை பெரிய அருள் விளங்குற முகாமணி அங்க ரோட்ல நிக்கிறவங்க வந்து உள்ளார வண்டி போகுது இல்ல அப்படி வந்து உக்காருங்கள படத்தால உட்காருங்க. இடம் பாரு படத்தா போட்டுருக்கு பாரு படத்தால உட்காருங்க எல்லாம். ஆமா கொசுவத்தை எடுத்து நல்லா போடு. கொசுவை போட்டாவே கட்டி சோறு அவன் புள்ள பக்கம் கூட பெக்க மாட்டான். நாளைக்கு பெத்தனால நமக்கு தெரியல. மாமா ஐலாண்டா போலாமா? அவ தாமரைக்கு வடைகள் குங்குமம் எடுத்து பங்காளி மாறலாக 12 பேர் சின்னாரி மாறலாக என்னமா வாராருனா வளையாப்பு செய்ய வருகிறாங்க. உத்தாரு கோம்பைக்கு ஆமா பங்காளி மணியெல்லாம் பார்த்தாரு. அப்படின்னா அக்கா தங்கச்சி 12 பேர். ஆமா எரமல தாச்சி பச்சை உடம்பு வளைகாப்ப நடத்தலாம் சொல்லி ஐயா மன்னவர தேவியாரே தேவியாரே சமீம் மறுபண்ணாவ நடந்தா பங்காளியே மன்னவர தேவியாரே தேவியாரே அம்மா திருநாளையா தம்பி சீக்கிரமா வருகிறாரே பங்காளியே ஐயா தானமுள்ள தாமரைக்கு தம்பி பாதுகாப்பு தானம் பண்ண பங்காளியே ஐயா முத்தனாரே கொம்ப வந்தேன் பச்சை பண்ட ஓடி வந்து தம்பி பங்காளி மர்காளாவே ஒத்தனாரே கொம்பை பாச்சோரு பங்காளி மரங்களாம் இப்ப தாம்பரைய உட்கார வச்சும் வளைகாப்ப நடத்த போறார். இந்த பிறந்தலாரவங்க யாரா இருந்தாலும் கும்பல இருந்தா முன்னாடி வந்து உட்காருமா. பிறந்தலாரவங்க அப்படியே ஊத்துனாரை துணை நம்ம தங்கியிருக்கும் போது பங்காளி வரும் போது வாக்கானே வாங்க மாமோய் வாக்கானே வாங்க வாங்க. ஆமா வாங்க. பார்த்து முழி. ஆமா தின்னுபிட்டு காலையில ஊர்குலத்துல பிரச்சனை பண்ணிவிட்டு கண்ணத்துல பூசுக்கா சார் சந்தனத்தை. அப்படி சிவப்பு வைங்க சிவப்பு வைங்க சிவப்பு வைங்க சைடுல அப்பதாங்க தெரியும். அப்படி
அவ்வளோதான். கையில் போதும், கையில் காலில் கூட வச்சு விடுங்க முதல்ல. சந்தனத்தை கன்னத்தில் பூசுங்க, விரலில் எடுத்து. அப்படி நல்லா பூசி அடிச்சு சிவப்பு எடுத்து பூசுங்க. நான் வர்றது அடுத்து 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 அப்படியா? ஒரு சேர் அந்த வேப்ப வலையில எடுத்து போடுங்கக்கா, எடுத்து போடுங்க, முதல்ல எடுத்து போடுங்க. 3 பேர் முடிச்சு போடுங்க, 3 பேர் போடுங்க, 3 பேர் முடிங்க. இது ஒரு வீடியோ யூடியூப் சேனல்ல நீங்க ஒதுங்கி போட்டா முடிச்ச உடனே விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்ணன். யூடியூப் சேனல் கைக்கு சவுண்ட் தப்பல வளையுது. பிடிக்காத கப்பல போட்டா செல் மூலமாவே எங்க 8 நிமிஷம் அனுப்புறாரு. நவால் வழி எடுங்க, வேட்டி தரேன். குடிச்ச கலர் மாயா பச்சு அப்படியே போடுங்க 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 போடுங்க. நீ தான் உட்காருன்னு தெரிஞ்சா நான் ஆசாரிட்டு சொல்லி பெருசா சொல்லி சின்னன்மாபுரம் சாயபரியக்க நல்லமுத்தெல்ல மகமாயி வாசல கொடுத்த வரையில் பூமலர் பட்டி பிறகும் பாட்பானும் பாலாசம் பெரியத்த வெங்காய். நீங்க 3 பேர் வச்சிட்டீங்களா? போச்சு இந்த பாப்பா அடுத்து இருங்க, அவங்க வச்சு சிறப்பா இருக்கிற பரத குருமா சின்னன்மாபுரம் கடிச்சத்து இருந்துச்சு 9ஆம் மாசத்துல பட்டி பிறகும் பாட்பானும் பாலாசம் பெரியத்த வெங்காய். போங்க இப்படி போங்க, போட்டுங்க கையில போட்டுங்க. நீங்க அத மாதிரி வச்சு வலை வாங்க. போங்க போட்டு வைங்க. தாமரைக்கு நல்லாமயம் ஒன்று சில குறமுடியாத தாமரை விளையாட்டு சேர்ந்து நம்ம விளையாட்டு செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப கட்டிசோர் பூச பெரிய கண்ணி மனத்தும் தங்காலத்தும் ஒன்று சேர்கிறா. அது நீலாச கண்ணி அத்தனை வார்த்தை வைக்க வச்சாலும் தாயா பெரிய தவசிடமத்துக்கும் பூசையாகுது. பூசை பண்ணி தாமரைக்கு சோறுகளா ஊட்டி அப்புறம் தாமரை இடுமொழிப்பட்டு ஒன்று சிலர் பிறந்து சாமி அழைக்கப்பட்டது. சின்னன்மாபுரம் தாயபரியக்கம் கணிவரியக்கா நம்மார் கொண்ட சகர்ந்த பொண்ணு வைத்தலை கொண்டர் பறக்கணும் சங்கரவரத்தில் வெறியக்கா தங்காயி. தாமரை விளையாப்பு செஞ்சு வளையாப்புக்கு மொழிகாசு அவரை சொல்லி வாங்கி இந்த கிளை வருது பூனைக்கு துப்பாக்கி வந்து பிரசவம் பார்க்க வர்றது வந்து அந்த சீனா அருமையா இருக்கும். நேச்சுரலாவே பிரசவம் பார்க்கிற மாதிரி இருக்குமா? பிரசவம் பார்த்து கிளை வந்து பனிக்கூட உடஞ்சி திரை கட்டி அப்புறம் சாமி அழைச்சு அருளாதான் பொண்ணு சிலர் பிறப்பாங்க. பிறந்து தொட்டி கட்டி தாலாட்டு பாட்டு பாடி பொண்ணு சிலர தொட்டியில தூங்குவதுதான் அளவு போகணும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் தான் இருந்து கடைசி வரைக்கும் இன்னைக்கு ஒரு நேரம் ஆகும். இது முக்கியமான கதை. பொண்ணு சிலர் பிறக்கக்கூடிய கதை. பிறப்பு இந்த அண்ணமாக எப்படி பிறந்தாங்க அப்படிங்கிற கதை இன்னைக்கு. அப்படியாக இருந்து கண்ணு வைக்க மொழி இருந்து முடிச்சுட்டு போக முடிக்கிறது இடையில யாரும் பேராதீங்க.
என்னன்னா ஏழை போறானே வர போறானே ஒன்ன சார் அண்டைய பிறந்து பொண்ணு சார் வச்சு தருவார். ஒன்னரை சங்கடி என்னமா பிறந்தாங்க நீ ஏதோ சாமி புல்லாவணும் ஏகா சோறு ஊட்டியாச்சா மலைய பொண்ணு சோறு ஊட்டியணும் அவங்க எல்லாம் வரைய தாமரை அவங்க வரையா போவாங்க. எங்க சோறு தட்டுல ஏக்கா சின்ன சோறுங்க அவசியம் பண்ணணும். சாமிக்கு பூசை பண்ணணும். பூசை பண்ணு. தண்ணி கொடுத்தாச்சா? ஒரு தாம்பரத்துக்கு அப்படி மொழிகாசு இன்னைக்கு வந்து சின்ன பெரியவனே நம்ம வந்த மக்களும் ஏகா சோறு நிறுவுங்க இருப்பா சாமிக்கு பூசை அவசியம் ஆகுது. தீவிரத்தராக தெரியாது ஒன்னாந்தா தேங்காய் பழம் இன்னைக்கு சாப்பாடு நிறைய ஊர் மக்கள் அவ்வளவு சாப்பாடு ஜாஸ்தி சாப்பாடு நடக்கும். வண்டி வாகனம் இறந்தாலும் பூங்கி வரும் கொண்டவன் இருக்கிறேன் என் மண்ணாட்டம் வரப்படலாம் அதிகரியாக்க என் பொண்ண சங்கராயா என் மாசி மாசம் என் கேட்டாரு நாங்க மன்னரையா கும்பகரமோ என் பெரியக்கா என் பத்திர பலமோ என் தம்பு வந்த மாதிரி மக்கள் என்ன வந்துட்டு கொண்டு என் துண்டம் பத்தாயிரத்தி வந்து என் பெரியக்கா அந்த மாதிரி துப்பாக்கி சாப்பிடுறது வந்து சாப்பிடு சோறு அள்ளி கொடுக்கமா கொட்டு வச்சு மட்டும் கொடுங்க. மணி எடுத்து போதுப்பா. அப்படியாக தாமரைக்கு வளையாப்பு செஞ்சு இப்ப கட்டிச்சோராக ஓட்டுகிறார். இதுக்கு அப்புறம் தாமரைக்கு இடுமொழிப்பட்டு மூளைக்கு துப்பாயி வந்து எப்படி பிரசவமாக்குறாங்க, எப்படி கொல்ல பிறக்கிறாங்க, அவங்களோட சாமி வச்சு அண்ணன் பிறப்பு கலந்ததுக்கு அப்புறம் பிறந்த படம் தொட்டியை தூங்க வச்சுட்டு இப்ப வளையாப்புக்கு வந்த மக்கள், வெளியூர் மக்கள், உள்ளூர் மக்கள் இன்னைக்குதான் கும்பலான கும்பல். எத்தனை நாள் கடைபிடிச்சது இல்ல, அன்னைக்கு கல்யாணத்துக்கு கும்பல், இன்னைக்கு கும்பல். அப்படியாக தாமரை வளையாப்புக்கு இந்த அண்ணமார்கள் புறக்கூடிய நாடகத்துக்கு மொழிகாசு உங்களால உடைய காணிக்க வேறு ஒவ்வொரு பேரு சொல்லி கடைசியில மொத்தம் வாத்தி விடுவோம். மொழி கொடுக்கிற மக்கள் 100, 50, 10, 20, 100, 50 கொடுக்கிற மக்கள் கொடுக்கலாம். பொன்னசாரு பரத்து மொழி அடக்கி விழாவை எடுத்து பரத்துறாரு பொன்னசார். இந்த பொன்னசாரி எப்படி பட்டாக்கத்தி எப்படி வந்துச்சோ அது போல நம்ம குடும்பம் சிறப்பாக சொல்லி நண்பரா மொழி வச்சு கொடுக்கலாம். இந்த பொதுமாவே நண்பர் காசு எடுத்துவாங்க 500,000 கும்பல வருவாரு. அப்படியே மொழி கொடுக்குறாரு. பொய் கொடுத்துட்டு கேள்வி வந்து பிரசவம் பார்ப்பாங்க. நீங்க பொண்ணு சில புறம் தான் போகணும். 90 போகணும். கடைசியில கொடுத்துக்கலாம். சாமி வச்சுட்டு தம்பி தமிழ்மணி வளைகாப்பு மொய்காசு 110. தமிழ்மணி சொல்லி தாமரை வளையாப்பு அக்கா 110 கொடுத்திருக்கிறார். தாமரை வளையாப்பு செல்வி அக்கா 20 கொடுத்திருக்கிறார்.
ஏழு கட்டி சோறு அன்னதானம் கொடுத்து தாமரை வளையாப்பு மொய்காசு கொடுக்கணும். குப்பாயி குப்பாயி வளைகாப்புக்கு 110. குப்பாயாக வளையாப்புக்கு 110 ரூபாய் தாமரை வளையாப்பு மொய் கொடுத்திருக்கிறார். இந்திரா காந்தி 20 வளைகாப்பு. இந்திரா காந்தி 20 ரூபாய் வளையாப்பு மொய் கொடுத்திருக்கிறார். ஆனத்தி பத்துட்டு ஆனத்தி எடுத்துருங்க. பவிஸ் 20 ரூபாய் கொடுத்திருக்கிறார் தாமரை வளையாப்புக்கு. பரணியம்மை 20 ரூபாய் கொடுத்திருக்கிறார். தமிழரசி மொய்காசு 500 ரூபாய் இருந்தார். ரோட்ல ஓட்டு நல்லபடியா படிக்க சொல்லி நல்லபடியா இருக்கிற தாமரை வளையாப்புக்கு 200 ரூபாய் கம்மி கொடுத்திருக்கிறார். சம்பூர்ணம் 50 ரூபாய் இருக்கிறார். கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. சத்தம் போடாதீங்க. மொய்காசு வாங்கிட்டு அப்புறம் பேசிக்கலாம். குடும்பத்திலே வளையாப்புக்கு 100 ரூபாய் இருக்கின்றார். முருகேசன் ஈஸ்வரி குடும்பம் நல்லபடியா இருக்குன்னு சொல்லி 50 ரூபாய் அக்கா மொய்வில் இருக்கின்றார். பிரகாசு நல்ல படிப்பு சொல்லி 50 ரூபாய் தாமரை வளையாப்பு மொழியில் இருக்கின்றார். அந்த குடும்பத்தாரே 50 ரூபாய் வாங்குகிறார்கள். சதீஷ் சிவனி தாமரை வளையாப்புக்கு குடும்பம் நல்லபடியா இருக்க 100 ரூபாய் வழங்குகிறார்கள். சந்தியா ரோயஸ் பொன்னசார் வளையாப்புக்கு 50 ரூபாய் வழங்குகிறார்கள். சேதுபதி 10 ரூபாய். பழனிவேல் குடும்பத்தார் 20 ரூபாய் மொய்வில் இருக்கின்றார். நந்தகுமார் குடும்பம் நந்தகுமார் அருமையான தாமரை வளையாப்பு 210 ரூபாய் கொடுத்து பட்டி பெரிய பால்பாடம் உங்களோட சின்னம்மா பட்டாளத்தி வளர்ந்ததை போல பட்டி பிறகு நம்பால் பாலமோன தரமரம் அண்ணா அப்படியாக அப்ப பங்காளி வரலாக வளையாப்பு செய்து தாம்பரைக்கு ஆனில்லாப்பாவின்னு சொல்லி வளையாப்பு செய்து அப்படியே மொய்மோரை வச்சு கொடுத்தாங்க. இதான் வளையாப்பு. ஒன்னாபுரம் தான் முலாமரம் தான் 7வது மாசம் வளையாப்பு இல்ல அதை விட்ட 9ஆம் மாசம் தாமரைக்கு 9ஆம் மாசம் வளையாப்பு செய்து மொய்காசு வச்சு கொடுத்துட்டு பங்காளி வரலாக பாச்சூர் நாட்டுக்கு சென்றுட்டாங்க. பாச்சூர் நாட்டுக்கு செல்லுகின்ற போது 9ஆம் மாசம் தாமரைக்கு வளையாப்பு செய்தார். 10வது மாசம் பிறக்குது பச்சை பந்தல் இருக்கும் போது அப்படி 10வது மாசம் பிறக்கும் போது தானமன தாமரைக்கு ஐயா மாயாவாரே அந்த மாயவர ஐயா வார தோணாலே
நாளை பிள்ளவழி பெருவழி இருக்குது. அந்த குளிக்கிற சென்று அந்த குப்பாய் பண்ண குட்டியசாமி பண்ணவரே தாம்பரம் சொல்லும் போது அழுது புலம்பி சொல்லிக்கிட்ட போது பச்சை மந்தர் அமர வச்சுட்டு பட்டம் பேராயா குன்னுடாதா வாட்டம் பேராயா பாப்பா வாங்க யாருப்பா ஆமா என்ன விஷயம் என்ன காரணம் அம்மாடி இப்பதான் வீட்டுக்குள்ள ஆகிட்ட பேசிக்கிட்டு இருக்குது போன்ல பேசிக்கிட்டு இருக்குது